சிறந்த குரங்கு மற்றும் கராரா ஒரு வெப்பமான, பச்சை காடுகளில் மடலான நதிக்கரையில் மிலோ என்ற ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்தான். மிலோ தனது நாட்களை மரங்களில் சுழன்று, இனிய ஜூசியான மாம்பழங்களை சாப்பிட்டு, தனது விலங்கு நண்பர்களுடன் விளையாடி ஆர். ஒரு சூரியமயமான நாளில் மிலோ நதியின் அருகில் உள்ள ஒரு மரத்தில் கிழித்து காத்திருந்த போது, கீழே ஒரு கராரா காரில் நீந்துவதை கவனித்தான். காரில் பசிக்கு இருந்து சில நாட்களாக மிலோவை நோக்கி இருந்தான். "வணக்கம் குரங்கு" என்று காரில் தோல்வியுடன் அழைத்தான். "உனக்கு எல்லா நாளும் சுழன்று இருப்பதால் சோர்வாக இருக்க வேண்டும். ஏன் கீழே வா, எனது பின்னணியில் ஏறி சவாரி செய். நான் உன்னை மாம்பழங்கள் நிறைந்த மாயமான தீவுக்கு அழைப்பேன்." மிலோ முட்டாள் அல்ல. அவர் தலைக்கு கைகட்டி பதிலளித்தார். "ஹூம், அது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் நீ என்னை கசிக்காதே என்பதற்கு என்னால் எப்படி உறுதி செய்யலாம்?" கார்ல் தனது சிறந்த பரிசுத்த முகம் அணிந்து கொண்டான். "ஓ குரங்கு, நான் அந்தச் செயலை எப்படி செய்ய வேண்டும்? எனது நண்பர் உறவுக்கு மாறுபட்டது." மிலோ போதியதாக நடிக்க முடிவு செய்தான். "சரி கார்ல, போய்விடுவோம்." அவன் கார்லின் பின்னணியில் ஏறினான் மற்றும் கராரா நதியின் மையத்தை நோக்கி நீந்த ஆரம்பித்தது. திடீரென கார்ல் சுறுசுறுப்பாக சிரித்தான் மற்றும் சொன்னான், "உண்மையில் குரங்கு, நான் பொய் சொன்னேன். எனது மனைவி உடல் நலக்குறைவாக இருக்கிறாள். அவள் நல்லதுக்கு உன் இதயம் தேவை. எனவே நான் உன்னை அவளிடம் அழைத்துச் செல்லப் போகிறேன்." மிலோவின் மனம் வேகமாகச் சுழன்றாலும் அவர் அமைதியாகவே இருந்தார். "ஓ கார்ல், நீ விரைவில் எனக்கு சொல்ல வேண்டும். நான் என் இதயத்தை மரத்தில் விட்டுவிட்டேன். திரும்பிப் போகலாம். நான் அதை உனக்கு கொண்டு வருகிறேன்." கார்ல மிகவும் புத்திசாலியல்லாமல் மிலோவை நம்பிக்கையுடன் திரும்பினான். அவர்கள் நதிக்கரைக்கு வந்தவுடன் மிலோ கார்லின் பின்னணியில் இருந்து குதித்து மரத்தின் மிக உயர்ந்த கிளைக்கு ஏறினான். "நீ முட்டாள் கராரா" என்று மிலோ சிரித்தான். "என் இதயம் இங்கு எனது உள்ளத்தில் இருக்கின்றது. ஆனால் சவாரிக்கு நன்றி." விடை: கார்ல் தன்னை ஏமாற்றப்பட்டு விட்டதாக உணர்ந்தான் மற்றும் கும்மிடுகிறான் என நீந்தி சென்றான். மிலோ மீன்வைல் தனது நாளின் மீதியை மகிழ்ச்சியுடன் கழித்தான். மாம்பழங்களை சாப்பிட்டு கராராவை பற்றி அவர் எப்படி மேன்மேலும் திறமையாக இருந்தார் என்பதை தனது நண்பர்களுக்கு கூறினான். மிலோவின் புத்திசாலித்தனம் நம்மால் சவால்களை எதிர்கொள்ளும்போது விரைவாக சிந்திக்கவும் அமைதியாக இருக்கவும் நினைவூட்டுகிறது. ஹெஹே.